சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி செய்ய தேவை என்னென்னா கேரட்டு, பீன்ஸு, புதினா, மல்லி இலை, தக்காளி, ஒரு அரை லெமன், பல்லாரி, மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பொட்டேட்டோ இதெல்லாம் வெஜிடபிள் பிரியாணி செய்ய நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இனி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரிசியை ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு தவாவை அடுப்பில் வச்சு ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது வீட்டிலே ரெடி பண்ண நெய் தாராளமாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதை பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு பிரியாணி இலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சு வருது. ஆனியனையும் மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக வரட்டும். இதை நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம். நான் தவாவில் பண்ணுறேன். குக்கரில் பண்ணால் ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிடணும். பாஸ்மதி அரிசினால் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிடணும். தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா குக் ஆகட்டும். அது கூட புதினா, மல்லி இலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கியாச்சு, நல்லா சூப்பராக வதங்கியாச்சு. அப்புறம் எல்லா வெஜிடபிளையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிளையும் போட்டு ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறி விட்டு அது நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தூக்கலாக போட்டால் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும். இல்லை நான் எந்த பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்கல. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் நிறைய வெங்காயம் பண்ணியிருக்கேன். ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். வெஜிடபிள் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சில்லி பவுடரும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ண போகிறோம். இதில் மசாலாவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுட்ரு, கரம் மசாலா, இதுதான் மசாலா. இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். எந்த பவுடரும் நம்ம ஆட் பண்ணலை. இதுக்கு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். பாஸ்மதி அரிசினால் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக கொஞ்சம் ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கணும். தயிர் விட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணுறோம். நான் தவாவில் வச்சுருக்கிறதுனால ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே குக்கரில் வச்சா 1 டம்ளர், 3/4 டம்ளர், ஒரு டம்ளர் அரிசி போட்டால் 1.25 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். ஆனால் ஒரு விசில் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு பிரியாணி ரெடி ஆயாச்சு. நல்லா இதை அடிப்பிடிக்காமல் சூப்பராக கிளறி விட்டுடலாம். இது நல்லா ஒன்றுக்கு நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால அழகாக ஒட்டாமல் வந்திருக்கு. புதினா மல்லியில் இருந்தால் இனி இறக்கும் போச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இறக்கும் போச்சுன்னா நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெய் நம்ம வீட்டில் செஞ்சதுனால எவ்வளோ நாள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும்.
குக்கர்லலாம் நீங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணி கம்மியாகவே வைங்க. இது நல்லா அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சும்மா அந்த ஆவி வெளியே போகிறதுக்காண்டி ஒரு வெயிட் வச்சுருக்கேன், வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பரான பிரியாணி தயார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள்.